கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் செய்தியினுடைய தலைப்பு கணக்கெடுக்கும் நேரம். கணக்கெடுக்கும் நேரம். டைம் டு டேக் இன்வென்டோரி. எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னாகமம் 1வது அதிகாரம் 1லிருந்து 4 வரை. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை என்ன? இங்கே என்ன செய்கிறாங்க? எப்படி கணக்கெடுக்கிறாங்க? கணக்கெடுப்பது ஏன் முக்கியம் அப்படிங்கிற சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, எப்பொழுது, எங்கே, ஏன் இந்த கணக்கெடுப்பு? இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறது என்னன்னா, கணக்கெடுக்கிறார்கள் என்று நான் பார்க்குறோம். எப்போ, எங்கே, ஏன் இந்த கணக்கெடுப்பு? இந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு மிக தெளிவாக புரிகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் 2வது வருஷத்தில் 2வது மாதத்தில் 1 தேதியில் அவர்களிடத்துல ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் பேசி என்ன சொல்றாரு? நீங்க கணக்கெடுங்கன்னு சொல்றாரு. யாரெல்லாம் 20 வயசு மற்றும் அதற்கு மேல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் யுத்தத்திற்கு போக முடியுமோ, அவங்களுக்கு பலம் இருக்கோ, அவங்கள எல்லாத்தையும் நீங்க கணக்கெடுங்க, பட்டியலிடுங்க. ஏன்னா நீங்க இப்போ ஒரு தேசமாக மாறிவிட்டீர்கள். நீங்க யுத்தத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமக்கு இன்னும் சில நாட்கள் தான், இன்னும் ஒரு 40 நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான், புது வருஷத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம கணக்கெடுக்கும் நேரம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எப்போ இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிற நேரம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல 2வது வருஷத்தில், எகிப்து தேசத்திலிருந்து வெளியில் வந்த 2வது வருஷத்தில் 2வது மாசத்துல 1 நாள்ல அவர்கள் கணக்கெடுப்பு செய்கிறார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வனாந்தரத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகல. பல வேளைகள் நாம் யோசிப்போம், இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நம்மகிட்ட என்ன இருக்குன்னு யோசிக்கலாம், இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நமக்கு என்ன தேவைன்னு யோசிக்கலாம். இல்லை, ஆண்டவர் சொல்றார், 1 வருஷத்துக்கு அப்புறம் 2வது வருஷம். 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்படுகிறது. 2வது வருஷத்துல ஆண்டவர் சொல்றார், நீங்க கணக்கு எடுங்க, ஒரு யுத்த சேனையை நீங்க அமைத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன தேவை, நாம் எங்கே போகிறோம், நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நாம் நினச்சபடி சாதிச்சிருக்கிறோமா, நம்முடைய லக்குகள் வாழ்க்கையில் என்ன, அந்த லக்குகளை நம்ம அடைஞ்சிருக்கிறோமா, எவ்வளோ தூரம் அடைஞ்சிருக்கிறோம், இன்னும் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணணும், இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டு உங்களை நீங்கள் ஆராயாமல் போய்விட்டீர்கள் என்றால், ஒரு கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்றால், கையிருப்பு என்ன என்பதை பார்க்கவில்லை என்றால் நாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆள் ஒரு ஆள் வியாபாரம் செய்கிறார் அப்படின்னா, அவர் எந்த ப்ராடக்ட்ஸை, எந்த பொருளை விற்க போகிறாரு, எவ்வளவு பொருட்கள் அவர் வாங்கணும், எவ்வளோ பொருட்களை அவர் விற்றுருக்கிறாரு, எவ்வளோ பொருட்கள் அவர் கையில் இன்னும் இருக்குது, எவ்வளோ பொருட்களை எவ்வளவு நாட்களில் விற்க வேண்டும் என்ற கணக்கு அவரிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர் கணக்கு எடுப்பதற்கு விரோதமாகவே இல்லை. ஆண்டவர் திட்டமிடுவதற்கு விரோதமாகவே இல்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், உங்க கையில என்ன இருக்கு, நீங்க எவ்வளவு தூரம் ஒரு காரியத்தை செய்ய முடியும்,
உங்ககிட்ட என்ன பலம் இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் நீங்க போக முடியும், ஒரு கணக்கெடுங்க என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் அருமையானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் கையிருப்பை கணக்கீடு செய்ய வேண்டும். எவ்வளவு இருக்கு கணக்கீடு செய்ய வேண்டும். நம்மகிட்ட எவ்வளவு இருக்குதுன்னே தெரியாமே செலவு பண்ணிட்டே இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய அதிர்ச்சி அடையும்படியாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எமன்ட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அதிர்ச்சிக்கு ஏதுவாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பரிதாபமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் நம்முடைய வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாம் உட்கார்ந்து கணக்கீடு செய்வோம். நம்ம கணக்கு எடுக்கிறதும் கையிருப்பை ஆராய்வதும் ஆய்வு செய்வதும் அதுவும் ஒரு வேலை தான். நம்ம அப்படி நினச்சக்கூடாது, இந்த வேலையெல்லாம் விட்டு நம்ம உட்காந்து நம்ம கணக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 1 to 4 வரை வாசிக்கும் போது பல்வேறு வார்த்தைகள் கணக்கெடுப்பதற்கு சம்பந்தமான பல்வேறு வார்த்தைகளை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நீங்க இங்க பார்க்கும்போது தொகையேற்றுங்கள்னு சொல்றாரு, எண்ணுங்கள்னு சொல்றாரு, தொகையேற்றுங்கள், கூட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன தொகைன்னு நீங்க பாருங்கன்னு சொல்றாரு, எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். இதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு, பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். எத்தனை பேர் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள நீங்க பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். எனவே எண்ணி பார்ப்பது, தொகையேற்றுவது, பட்டியலிடுவது, இது எல்லாமே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. இல்லை, இது போர் அடிக்கிறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்போ நம்ம நினைக்கவே தேவையில்லை. நம்ம இப்படி நம்ம எண்ணி பார்க்க வேண்டும், கணக்கீடு செய்ய வேண்டும், தொகையேற்ற வேண்டும், பட்டியலிட வேண்டும். இதையெல்லாம் நம்ம செஞ்சு இப்போ கையில் என்ன இருக்குது, இன்னும் எவ்வளவு தேவை, இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம போனோம், எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம யோசித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தாங்க. எஜமான் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தேசம் என்று ஒன்று கிடையாது. அவர்களுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது. அவர்களுக்கு போர்னா என்னன்னு தெரியாது. யுத்தம்னா என்னன்னு தெரியாது. ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. இப்போ அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளில வந்துட்டாங்க. எகிப்து தேசத்திலிருந்து வெளில வந்துட்டாங்க. இப்போ அவர்கள் புதிய தேசமாக அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவர்கள் இன்னொரு மட்டத்துக்கு போக வேண்டும். இன்னொரு மட்டத்துக்கு போகும்போது அவர்களுக்கு இன்னொரு விதமான திறமைகள் தேவை. என்றைக்கு நாம் ஒரு புதிய அடையாளத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, ஒரு புதிய மட்டத்துக்கு போக வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். என்றைக்கு நம்ம புதிய மட்டத்துக்கு போகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கோமோ, அன்னைக்கு அந்த புதிய மட்டத்தில் இருப்பதற்கு நமக்கு புதிய திறமைகள் தேவை என்பதை புரிந்து கொள்வோம். ஏனென்றால் அந்த புதிய திறமைகள் இருந்தால் தான் நாம் அந்த புதிய வேலைகளை செய்ய முடியும். அருமையானவர்களே, புது வருஷத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். பல்வேறு சவால்களை நம்ம சந்தித்தோம் இந்த வருஷத்தில். இப்போ புது மட்டத்துக்கு நம்ம போகணும். புது திறமைகள் நமக்கு தேவை. புது வேலைகள் நம்ம செய்யணும். அப்போ நாம் கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து எண்ணி பார்க்க வேண்டும், தொகையேற்ற வேண்டும், கணக்கீடு செய்ய வேண்டும், பட்டியலிட வேண்டும். நம்ம என்ன புது வேலையை நம்ம செய்ய போகிறோம், அந்த புது வேலைக்கு என்ன நமக்கு புது திறமைகள் இருக்குது, எந்த புது மட்டத்துக்கு புது லெவலுக்கு நம்ம போக போகிறோம், அந்த புது லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன புது திறமைகளை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும், என்ன புது திறமைகள் இருக்கு என்பதை நாம் கணக்கீடு செய்வது மிக முக்கியமான ஒரு காரியம். எனவே முதலாவது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் குறிப்பு என்ன அப்படின்னா, எப்ப, எங்க, ஏன் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணக்கீடு செய்வது எப்ப, எங்க, ஏன். கணக்கீடு செய்வது இப்ப, இங்கே, எதற்கு? நாம் புது வருடத்துக்கு போகிறோம், புது லெவலில் நாம் காரியங்களை செய்ய போகிறோம். என்ன செஞ்சாலும் சரி, ஊழியமோ வியாபாரமோ தொழிலோ எதுவாக இருந்தால் புது லெவலில், புது மட்டத்தில், புது திறமை தேவை, புது வேலை தேவை, புது வேலைகள் நாம் செய்ய போகிறோம், புதுமையாக செய்ய போகிறோம். இதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவதாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது என்ன அப்படின்னா, என்ன இருக்கு என்பதை நாம் கண்டறிய வேண்டும். என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும், மிக முக்கியமானது. இந்த இடத்துல பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் மோசையோடு இருக்காங்க. அவர்களிடத்துல ஆண்டவர் சொல்வது, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள
புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். நீங்க முழுவதுமாக ஆராயுங்கன்னு சொல்றாரு. நீங்க கொஞ்சம் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, அங்க என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க. முழு சபையோரையும் எல்லா மக்களையும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அப்புறம் தலைகளை பேர் பேராக எண்ணி நீங்க தொகையேற்றுங்க, கணக்கீடு செய்யுங்க. 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால் இது ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரியத்தை உருவக வடிவத்தில் சொல்றது. அப்படின்னா புறப்படத்தக்கவர்கள் அப்படின்னா அலர்ட்டா, அதாவது யுத்தம் அப்படின்னோட உடனே துரிதமாக செல்பவர்கள், நல்ல சரீர பலம் கொண்டவர்கள், அப்புறம் ஆயுதங்களை சுமந்து செல்பவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தையும் விட்டு போருக்கு செல்ல மனோபாவமும் அந்த உணர்வு ரீதியிலான பலத்தையும் கொண்டவர்கள். இவங்க எல்லாத்தையும் நீங்கள் சேருங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். என்ன நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு சில அளவுகோல்களை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அளவுகளை கொடுக்கறத பார்க்குறோம். அதாவது 20 வயது அதுக்கு மேலே இருக்கணும், அப்புறம் யுத்தத்துக்கு போகத்தக்கவர்களாக இருக்கணும். அப்படின்னா அவர்களுக்கு சரீர பலம் இருக்கணும், அப்புறம் ஆயுதத்தை தூக்க பலம் இருக்கணும், அப்புறம் போகிறதுக்கு பலம் உள்ளவர்களாக இருக்கணும், அப்புறம் அவர்கள் தலைகளை, அதாவது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவர்களாக இருக்கணும். அருமையானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிஞ்சாதான் நமக்கு அது என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த புது மட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் என்ன புது திறமைகள் நமக்கு தேவை அப்படின்னு தெரியும். என்ன புது திறமைகள் தேவை, நம்ம கையில் என்ன இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க, நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எழுதுங்க. அதுக்கு எதிராக நீங்கள் எழுதுங்க, இதுக்கு என்னென்னலாம் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு எழுதுங்க. என்ன இருக்குதுன்னு நீங்கள் எழுதும்போது நீங்கள் என்ன இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேருக்கு அவங்ககிட்ட என்ன இருக்குன்னே தெரியல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன பொருள் இருக்குன்னே தெரியாமே மறுபடியும் போய் வாங்கிட்டு வருவாங்க. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மறுபடியும் அவங்க வாங்க தேவையில்லை. அதுக்கு பேர் தான் கணக்கீடு செய்வது, அதுக்கு பேர் தான் இன்வென்டோரி. அருமையானவர்களே, ஆண்டவர் நீங்கள் அவருக்கு எப்போதும் கிடைக்க பெற்றவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவர் விரும்பலை. அதாவது God doesn't want you to be available all the time, but God wants your ability. God doesn't want your availability alone, but God wants your ability. ஆண்டவர் நீங்கள் அவருக்கு எப்போதுமே கிடைக்க பெறுகிறவர்களாக அவைலபிளாக இருக்கணுன்றதை மட்டும் விரும்பல, ஆண்டவருக்கு நீங்கள் ஏபிளாக, திறமை உள்ளவர்களாக, பலம் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இங்கே சொல்கிறார், யாரெல்லாம் போக முடியுமோ, யாரெல்லாம் ஓட முடியுமோ, யாரெல்லாம் ஆயுதத்தை சுமந்துக்கிட்டு போக முடியுமோ அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க என்று சொல்வதை பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஆண்டவர் மோசையை அழைச்ச போது கேட்டார், உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்குறார், என்னை பார்த்து கேட்குறார், உங்கள் கையில் என்ன இருக்குது, உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது, உங்கள் உள்ளத்தில் விசுவாசம் இருக்கா, உங்கள் கையில் திறமை இருக்குதா. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே என்கிட்ட திறமை இல்லை. ஒரு நபரும் ஆண்டவரே எனக்கு ஒரு திறமையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் எல்லோருக்குமே திறமையில் கொடுத்துருக்கிறார், ஒரு திறமையாவது கொடுத்துருக்கிறார் என்று பார்க்குறோம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து நம்மக்கிட்ட என்ன திறமைகள்லாம் இருக்குது, என்ன பலங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். உணர்வு ரீதியாக என்ன பலம், இமோஷனல் ஸ்ட்ரென்த். அப்புறம் அறிவுபூர்வமாக என்ன பலம், இன்டலெக்சுவல் ஸ்ட்ரென்த். உறவுபூர்வமாக உறவுகளை கட்டுவதில் என்ன பலம், ரிலேஷனல் ஸ்ட்ரென்த். ஆவிக்குரிய ரீதியில் என்ன பலம், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். இப்படியே நீங்கள் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். என்னென்ன பலம்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எவ்வளவு உங்ககிட்ட என்ன பலம் இருக்குது, அந்த பலத்தை எத்தனை பலங்கள் இருக்குது, அந்த பலங்களை நீங்கள் உபயோகப்படுத்தியிருக்கீங்களா, உங்கள்கிட்ட எத்தனை திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை உபயோகப்படுத்தியிருக்கீங்களா, எதையெல்லாம் உபயோகப்படுத்தலை, எதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும், எதையெல்லாம் நம்ம கூர்மை ஆக்கியிருக்கிறோம், எதையெல்லாம் நம்ம கூர்மை ஆக்கலை, எதையெல்லாம் இப்போ நம்ம கூர்மை ஆக்கணும்.
உட்கார்ந்து யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப என்கிட்ட இருக்கிற திறமைகளை நான் எப்படி இந்த புது மட்டத்துக்கு போவதற்கு, புது வேலைகளை செய்வதற்கு நானு எப்படி அத உபயோகப்படுத்தப் போறேன்? அப்படின்னு நம்ம யோசிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பல வேளைகள்ல நம்மகிட்ட என்ன இருக்குன்னு நம்ம யோசிக்காம, அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். ஆனா நம்ம கையிலேயே தேவையானது இருக்கும் அருமையானவர்களே. 3வது உங்களோடு பகிர்ந்து கொள்வது, வாட் டு வி நீட்? வாட் டு வி நீட்? நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? இப்ப நம்ம கையில என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நமக்கு என்ன தேவை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு பலருக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல. ஆனா ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நிச்சயமாக அவர்கள் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அவங்க மாறிடுவாங்க. சிலருக்கு சோர்வு வரும். ஏன் சோர்வு வருது? அப்போ அந்த சோர்வு வர நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, அவங்க நிச்சயமாக அந்த சோர்வுலேருந்து வெளில வரலாம். ஏன் சோர்வு வருது? தைரியம் இல்லாததுனாலயா? ஏன் சோர்வு வருது? விசுவாசம் இல்லாததுனாலயா? ஏன் சோர்வு வருது? மற்றவங்க அலட்சியப்படுத்துறதுனாலயா? மற்றவங்க உற்சாகம் இல்லாத வார்த்தைகளை சொல்றதுனாலயா? அதனால உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அசைக்கப்படுறதுனாலயா? இப்படி நம்ம ஏன் எனக்கு சோர்வு வருது, இதனாலயா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு கடைசியில் அந்த வேறு போல இருக்கிற அந்த ரூட் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர் பிரச்சனையை நாம் அகற்றி விட்டோம் என்றால் நமக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபம் வரும். ஏன் கோபம் வருது அப்படின்னா, வாழ்க்கையில் உள்ள ஒரு ஏமாற்றம், வாழ்க்கையில் உள்ள ஒரு 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 விரக்தியாக இருக்கலாம். ஏதோ கோபம் சும்மா வர்றதில்ல. அப்போ அது அந்த விரக்தியினுடைய வேரை நாம் எடுத்து விட்டோம் என்றால் அந்த கோபம் வராது. இது நமக்கு இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? என்னாகமம் 3வது அதிகாரம் 5லிருந்து நம்ம வாசிக்கும்போது இங்கே சொல்றாங்க, எப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவை? ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக. ஒவ்வொரு மனுஷன் உங்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்திலும் தேவை. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாக இருக்க வேண்டும். உங்களோட நிற்க வேண்டிய மனிதனுடைய நாமங்கள் ஆவன. ரூபன் கோத்திரத்தில் சேதேயருடைய குமாரன் எலிசூர் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க பேரா சொல்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன தேவை அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷன் தலைவனாக இருக்க வேண்டும். அந்த மனுஷன் கணக்கெடுப்பான். நாம இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை எது தெரியுங்களா? மனிதர்கள். நம்ம நினைக்கலாம், எனக்கு இன்னைக்கு காசு இருந்துச்சுன்னா ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அல்லது இந்த பொருள் இருந்துச்சுன்னா, அந்த பொருள் இருந்துச்சுன்னா இதை நான் சாதிச்சிருவேன்னு நினைக்கலாம். இல்லை, நமக்கு தேவை மனிதர்கள். அதுவும் எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? தலைமையத்துவ திறமை உள்ளவர்கள், நமக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள், நமக்கு உதவி செய்கிறவர்கள், நம்மை வழி நடத்துகிறவர்கள், நமக்கு வழிகாட்டுகிறவர்கள், நம்முடைய பாதையில் வெளிச்சம் வீசுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவை அருமையானவர்களே. இந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது 20வது வசனத்தையும் வாசிக்கும் போது உங்களுக்கு இன்னும் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டார்கள் என்பதை நாம் கண்டறிய முடிகிறது. இந்த 20வது வசனத்தை வாசிக்கும் போது மறுபடியும் இங்க சொல்றாரு, யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள், 20 வயது உள்ளவர்கள், அதற்கு மேல் உள்ளவர்கள், தலையாக அவர்கள் எண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். நல்ல பலசாலிகள். யாரு உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? உங்களோட நிற்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? நீங்க விழும்போது உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? அவங்க தான் உங்களுக்கு தேவை அருமையானவர்களே. உங்களுக்காக யுத்தம் செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்களா? கர்த்தர் நிச்சயமாக நமக்கு யுத்தம் செய்வார். ஆனால் இந்த உலகத்துல உங்களுக்காக பேசுவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? அவர்கள் தான் உங்களுக்கு தேவை. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம், எனக்கு பணத்தை காட்டிலும், பொருளை காட்டிலும், மற்றும் பல காரியங்களை காட்டிலும் எனக்கு ஆட்கள் தேவை, மனிதர்கள் தேவை, மனுஷிகள் தேவை, எனக்கு பீப்புள் தேவை, மக்கள் தான் தேவை, மக்கள் பலம் தேவை என்று நாம் வருவோம் அருமையானவர்களே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு சேனையை அமைப்பதற்கு, ஒரு யுத்தத்திற்கு போவதற்கு நமக்கு முக்கியமானது ஆயுதங்கள் கூட கிடையாது, மக்கள் தேவை என்று பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க மக்களை தேர்ந்தெடுங்கள். நமக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல
மோசையோடு இருந்தாலும் யுத்தத்திற்கு போவதற்கு மக்கள் தேவை. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் நம்மோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவதற்கு ஆட்கள் தேவை. அருமையானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் எதுக்காக நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத வைத்து தான் யார் உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் நிர்ணயம் செய்ய முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே விழுவதே எதனால அப்படின்னா அவங்களுக்கு சேர்க்கை சரியில்லாததுனால தான். நீங்க செய்ய வேண்டிய யுத்தம், உங்களுக்கு இருக்கிற போர்க்களம், உங்களுக்கு இருக்கிற சவால்கள், இதை நீங்கள் சந்திப்பதற்கு எப்படிப்பட்ட நபர்கள் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க, எதை வைத்து அவர்கள் உதவி செய்வார்கள் என்பதை நீங்கள் நிர்ணயம் பண்ணுவதற்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு தெரியணும். அடுத்தது யார் உங்களுக்கு உதவி செய்வார்கள், எப்படி உதவி செய்வார்கள் என்பதை நீங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்க யோசிங்க, எதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, யாரெல்லாம் பிரயோஜனமாக இருப்பாங்க, எதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும், எதெல்லாம் எனக்கு பிரயோஜனமாக இருக்காது, யாரெல்லாம் எனக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நம்ம யாரோட சேர்ந்து பயணம் செய்கிறோமோ அவர்கள்தான் நம்முடைய டெஸ்டினேஷன், நம்ம எங்கே போய் சேர்றோம் என்பதை அவர்கள் நிர்ணயம் செய்வார்கள். அருமையானவர்களே, இப்போ நம்ம உதாரணமாக ஒரு கற்பனை பண்ணிக்குவோம். நம்ம யுத்தத்துக்கு போகிறோம், நம்ம இந்த எதிராளியை தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். நம்ம ஒரு சில பேரை நம்மளோட யுத்தத்துக்கு வாங்க நம்ம கூப்பிட்டுக்கிட்டோம். ஆனால் அவங்களால நடக்க முடியாது, அவங்களால ஆயுதத்தை பயன்படுத்த முடியாது. அவங்க இதெல்லாம் முடியாதுப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தைரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களோடு நம்ம போகும்போது நாம் யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா? இல்லை, ஜெயிக்க முடியாது. அப்போ தைரியமாக விசுவாசத்தை பேசுகிறவர்கள், விசுவாசத்தை பேசாதவங்களோட நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க தேவையில்லை. தைரிய வார்த்தையை பேசாதவர்களுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க தேவையில்லை. அருமையானவர்களே, தைரியத்தோடு ஆண்டவரோடு கூட பயணம் செய்வதற்கு தைரியம் இல்லாதவர்களோடு நீங்கள் நடக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கீழே விழுவீங்க. நீங்கள் எந்த இடத்துல போய் சேரணுமோ, எந்த கட்டத்தை நீங்கள் தொட வேண்டுமோ, எந்த மட்டத்தில் நீங்கள் வேலை செய்யணுமோ அந்த மட்டத்தில் நீங்கள் வேலை செய்ய மாட்டீர்கள். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ மூன்றாவதாக நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அடுத்ததாக, how to organize it. எப்படி நாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டும், எப்படி காரியங்களை நாம் அமைக்க வேண்டும் என்பதை பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இங்கே 1வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது எந்தெந்த கோத்திரத்தில் எத்தனை பேரெல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2வது அதிகாரம் வரும்போது அவங்க தேர்ந்தெடுத்து மற்றும் தேர்ந்தெடுத்தவர்களை மற்றும் கோத்திரங்களை அவர்கள் அமைக்கிறார்கள், ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒழுங்கு கிரமமாக அமைக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் ஒருவேளை பட்டியெல்லாம் எடுக்கலாம், கணக்கீடு செய்யலாம், எண்ணிக்கை எண்ணலாம், தொகையேற்றலாம், எல்லாமே பண்ணாலும் நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்த பின்பு, என்ன தேவை என்பதை தெரிந்த பின்பு, நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக ஒழுங்கும் கிரமமுமாக அமைக்கவில்லை என்றால், if we don't organize it properly, நாம் ஒழுங்கும் கிரமமாக அதை ஆர்கனைஸ் பண்ணவில்லை என்றால் நாம் சாதிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, அங்கே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி எப்படி அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொல்றார். இஸ்ரவேல் புத்திரர் அவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். யூதாவின் பாளையத்து கொடியினுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். இப்படி, அதாவது ஆசாரிப்பு கூடாரம் நடுவில் இருக்கு, அதை சுற்றி அங்கங்கே கொடிகளை நட்டு அந்த கொடிகள் பக்கத்தில் ஒவ்வொரு கோத்திரமும்
அவங்கவங்க கொடிக்கு பக்கத்தில் அவர்கள் கூடாரமிட்டு தங்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு அமைப்பு. அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒரு தேசத்தை கைப்பற்றுவதற்கு அந்த தேசத்தினுடைய பக்கத்தில் அந்த அந்த தேசத்தினுடைய ஏரியா இடத்து பக்கத்தில் போயிட்டு பாளையம் இறங்கும்போது, கேம்ப் போடும்போது இதே மாதிரி தான் போடுவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் இவர்களை கேம்ப் போடும்படியாக, பாளையம் இறங்கும்படியாக அவர் சொல்வதை பார்க்குறோம். பாருங்க, அவங்க கோத்திரத்தை தனித்தனியாக யூனிட்டாக பிரிக்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு கொடி இருக்குது. அப்புறம் இவ்வளவு தூரத்துலேருந்து அவங்க தங்கணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்படி ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக அவங்க திட்டம் போடுறதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, அவங்க யுத்தத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு ஒழுங்கின்படி அவர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும். மார்ச் பண்ணி போக வேண்டும். ஊர்வலமாக அவர்கள் போக வேண்டும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் அப்படியே அமைக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இந்த அமைப்பு எல்லாமே முக்கியமானது. அந்த காலத்தில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக அவர்கள் பாளையம் இறங்கும்போது, கேம்ப் போடும்போது அவர்கள் அமைத்த அதே அமைப்பாக தான் அது இருக்கிறது. யார் போவாங்கன்னா யூதா போவார்கள் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். வரிசையாக போகணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாத்துக்கும் மத்தியில் எது இருக்குது அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட என்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை சரியான நேரத்தில் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பேனாவை எங்கேயாவது வச்சுருவாங்க. பேனா இல்லைன்னு இல்லை, அவங்ககிட்ட பேனா இருக்குது. ஆனால் அந்த பேனாவை அந்த தேவையான நேரத்தில் எடுக்க தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அதை ஆர்டராக ஒழுங்கு கிரமமாக வைக்கல. ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பொருளை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்காமல் தேடியே நிறைய நேரத்தை செலவிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டராக வச்சுருக்காரு ஆண்டவர். நீங்கள் எழும்பி யுத்தத்துக்கு போகும்போது சீராக ஒழுங்கு கிரமமாக அப்படியே நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக வைத்திருப்பதை பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல ஆசாரிப்பு கூடாரம் முன்பாக இருக்குது. எல்லாவற்றுக்கும், இந்த அமைப்புக்கு, இந்த ஒழுங்குக்கு கிரமத்திற்கு நடுவில் இருக்கிறது ஆண்டவருடைய பிரசனம் என்று பார்க்குறோம். நமக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரை மையமாக வைத்து அமைத்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அமைப்பு இருக்கும், ஒழுங்கு கிரமம் இருக்கும், ஆனால் ஆண்டவர் இருக்க மாட்டார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் எசேக்கியேல் தரிசனத்தை பார்க்குறாரு. உலர்ந்த எலும்புகளை பார்க்குறார். தீர்க்க தரிசனத்தெல்லாம் பேசுகிறார். எல்லாமே எலும்பெல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஆயிடுச்சு, சதையெல்லாம் வந்துருச்சு, தோலெல்லாம் வந்துருச்சு, ஆனால் அதுக்குள்ளே உயிர் இல்லை. அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. எல்லாமே ஆர்கனைஸ்ட் ஆயிடுச்சு, எல்லாமே அமைஞ்சிருச்சு, ஆனால் உயிர் இல்லை. உயிர் யார் தர முடியும்? ஜீவனை யார் தர முடியும் அப்படின்னா ஆண்டவர் தான். அருமையானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒழுங்கு தேவை, கிரமம் தேவை, கொடி தேவை, கோடிங் தேவை, ஐடென்டிட்டி மார்க்கர்ஸ் தேவை, அடையாள சின்னங்கள் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் தேவனுடைய பிரசனம் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இது கணக்கெடுக்கும் நேரம். கணக்கெடுப்போம். ஆண்டவர், நான் என் வாழ்க்கை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது எனக்கு சொல்லுங்கள் அப்போ நம்ம கேட்போம். எப்படி நான் ஒழுங்கு கிரமமாக அதை அமைப்பது என்று நம்ம கேட்போம். ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருவார். ஆண்டவர், என் வாழ்க்கையில் என்ன தேவைன்னு எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே. நான் புது மட்டத்துக்கு போகணும், புது வேலையை நான் செய்யணும், புது திறமைகள் எனக்கு தேவை, எனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரை, என்கிட்ட என்ன இருக்குன்னு நான் ஒரு கணக்கெடுக்கணும், தொகை ஏற்றணும் ஆண்டவரை, எண்ணி பார்க்கணும், பட்டியலிடணும், எனக்கு ஞானத்தை தாங்க. பாருங்க, ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து பேசினார்.
நம்ம ஜெபத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவோம். ஆண்டவரே எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, என்கிட்ட என்ன இருக்குன்னு காட்டுங்க. பல வேளைகளில் நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கும்போது என்ன இருக்குன்னு தெரியாது. மற்றவர்களை பார்க்க விடும்போதும் என்ன உங்ககிட்ட இருக்குன்னு தெரியாது. ஆண்டவரை பார்க்க விடுங்கள். ஆண்டவருடைய கண்கள் மூலமாக நீங்கள் உங்களை பாருங்கள், என்ன உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, எப்போ, எங்கே, ஏன் நாம் கணக்கீடு செய்யணும். நமக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. 40+ டேஸ் தான். சீக்கிரத்தில் புது வருஷம் வரப்போகுது. இந்த வருஷம் முழுவதுமாக கொரோனா வைரஸ் அது இதுன்னு பல்வேறு சவால்களை நம்ம சந்திச்சிட்டோம். கஷ்டம்தான். புது வருஷத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரம் தான் சரியான நேரம். இன்னும் இதற்கு முன்னாடியே நம்ம செஞ்சுருக்கணும். நம்ம செய்யலை அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் இழந்து விடாதிருங்கள். நீங்கள் கணக்கீடு செய்யுங்கள். இது கணக்கெடுக்கும் நேரம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். புது காரியத்தை வைத்திருக்கிறார். புது காரியத்திற்கு புது திறமைகள் தேவை. நீங்கள் புதிதாக வேண்டும். புது ஆளாக, புது திறமையோட நீங்கள் புது வருஷத்துக்குள்ளே போக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.